ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு கொழுஞ்சு பழ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சாதம் எடுத்து வடித்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு ஆற வச்சிங்கன்னா அது வந்து ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கும் தனித்தனியாக. ஒரு கட்டி பூண்டு எடுத்து உளிச்சு வச்சுக்கோங்க. கொழுஞ்சு பழம் 3 எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ கொழுஞ்சு பழ ஜூஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. விரல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த தோலில் உள்ளே படாத அளவுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த தோலில் இருக்க கசப்பெல்லாம் உள்ளே இறங்காது. நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்க கொட்டை இருக்குல்ல, விதை, இதெல்லாம் எடுத்துருங்க தனியாக. இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேர்க்கடலை பொரியட்டும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கொழுஞ்சு பழ ஜூஸ் ஊற்றுங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த கொழுஞ்சு பழ ஜூஸ் ஊற்றிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் வந்து அதனோட பச்சை வாசம்லாம் போகும். இப்படியே கிளறி விட்டே இருங்க. அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாம். எல்லா சாதத்தையும் கொட்டிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தூளுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொழுஞ்சு பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லெமன் சாதம் டேஸ்ட் இருக்காது. இது வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.